இங்க ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு மணிய கட்டி தொங்க விடுறாங்க. அந்த நேரம் வர இன்ஸ்பெக்டர் உங்கள பெல்ல கட்டி தொங்க விட சொன்னா, எதுக்குடா மணிய கட்டி தொங்க விடுறீங்கன்னு சொல்லி சத்தம் போட்டுருக்காரு. அந்த மணி கட்டி தொங்க விட்டவரும் நான் நியூ ஜாயின் சார்ன்னு சொல்ல, அவனுக்கு தோள்ல தட்டி குடுத்துட்டு அவர் பாட்டுக்கு உள்ள போயிடுறாரு. அந்த நேரம் ஸ்கூல் பசங்க நெறைய பேரு இந்த போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. ஏன்னா அந்த போலீஸ் ஸ்டேஷனோட மாடியில தான் எல்லா பசங்களுக்கும் டியூஷன் எடுத்துட்டு இருப்பாரு. ஆரம்பத்துல ஒரே ஒரு பையனுக்கு மேக்ஸ கிளியர் பண்ணி குடுத்துருப்பாரு. அது நல்லா புரிஞ்சதுனால அந்த பையன் 3 பேர கூட்டு வந்திருப்பான். அதுக்கப்புறம் நெறைய பேரு இவர்கிட்ட டியூஷன் படிக்க வந்துகிட்டு இருப்பாங்க. இவரு டியூஷன் சொல்லி குடுக்கறனால இந்த ஒரு ஸ்கூலோட டீச்சரும் இவர் மேல கம்ப்ளைண்ட் பண்றதுக்காக இவர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராங்க. வந்தவங்க நீங்க டியூஷன் சொல்லி குடுக்கறனால எந்த பசங்களும் என்னோட ஸ்கூல்லயே இருக்க மாட்டேன்றாங்க. எல்லாருமே கட் அடிச்சுட்டு உங்க டியூஷனுக்கு வந்துடுறாங்கன்னு சொல்லி அவர்ட்ட கம்ப்ளைண்ட் பண்றாங்க. உடனே அந்த போலீஸ்காரர் அந்த டீச்சரை பார்த்து இனிமே பசங்களை சத்தம் போட்டு வைக்கிறேன். யாரும் உங்களை ஸ்கூல்ல கட் அடிக்க மாட்டாங்கன்னு சொல்லி சமாதானம் பேசி முடிக்கிறாங்க. மாடிக்கு போற அந்த போலீஸ்காரரும் அங்க இருக்கிற ஸ்டூடெண்ட் கிட்ட யார் இன்னைக்கு ஸ்கூல்ல கட் அடிச்சதுன்னு சொல்லி கேட்கிறாரு. உடனே எல்லாருமே திரு திருன்னு முழிக்கிறாங்க. அந்த ஸ்டூடெண்ட்டை பார்த்து இனிமே யாராவது கிளாஸை கட் அடிச்சிங்கன்னு தெரிஞ்சிச்சுன்னா உங்க யாருக்குமே நான் டியூஷன் சொல்லி தர மாட்டேன்னு சொல்லி அவங்க சொல்லவும் அந்த ஸ்டூடெண்ட் எல்லாருமே இனிமே நாங்க யாரும் ஸ்கூல்ல கட் அடிக்க மாட்டோம்னு சொல்லி அவருக்கு வாக்கு கொடுக்குறாங்க. இப்படி ஸ்டூடெண்ட் மேல அக்கறையா இருக்கிற அந்த போலீஸ்காரர் இந்த ஊர்ல உள்ள எல்லாருக்குமே பிடிச்சு போயிடுது. அதனால எல்லார்ட்டையும் ஜாலியா பேச ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்குமே ஒரு நல்ல உதாரணமா இருக்கிறாரு. அப்படித்தான் ஒரு நாள் இவர்கிட்ட படிக்க வர பொண்ணோட அண்ணங்காரன் அந்த பொண்ணு அடிச்சிட்டாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அவன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வைக்கிறாரு. இந்தவனை பார்த்து சிரிச்சுக்கிட்டு அவன் கண்ணத்தை பழியர்னு ஒண்ணு வைக்கிறாரு. வச்சுட்டு நான் எதுக்கு அடிச்சேன்னு உனக்கு தெரியும்ல, இனிமே இது தொடரக்கூடாதுன்னு சொல்லி அவனுக்கு வார்னிங் கொடுத்து அனுப்புறாரு. அப்படி வெளியில போறவன் மாடியில தங்கச்சியோட காதலனும் உட்காந்து பேசியிருக்கதை பார்த்துட்டு அங்க கோமா கிளம்பிடுறான். அடுத்த நாளே தங்கச்சியோட காதலனும் காட்டுக்குள்ள இருக்கிற ஒரு வீட்டுல கிறிஸ்துமஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க. அங்க வர அண்ணங்காரன் அங்கச்சோட காதலனும் ஒரே அடியில் அவனை மயக்கமாக்கி தங்கச்சை போட்டு மிதிக்க ஆரம்பிக்கிறான். அதுல அவ சீரியஸான நிலைக்கு போயிடுறா. அடுத்த நாள் ஹாஸ்பிட்டல கொண்டு செத்துறாங்க. இதனால கோமாவர காதலன் இவனை பழி வாங்கணுங்கிறக்காகவே பண்ணி பிடிக்க போறிய இவன் போற இடத்துல வச்சிடறான். அந்த நேரம் அண்ணங்காரன் கையில ஒரு பிளாக் கலர் பேக் எடுத்துக்கிட்டு கிணத்துல போடுறதுக்காக போய்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த பொரியல மாட்டி அந்த கிணத்துக்குள்ளே விழுந்துடுறான். பார்த்து பயந்து போன அந்த காதலனும் உடனே அங்க இருந்து வீட்டுக்கு ஓடி போயிடுறான். அதுல இருந்து பயத்திலேயே ஸ்கூலுக்கும் போகாம டியூஷனுக்கும் போகாம வீட்லயே அடைஞ்சு கிடக்குறான். இந்த காதலன் டியூஷனுக்கு வராம இருக்கிறத கவனிக்கிற அந்த போலீஸ்காரர் உடனே அந்த டீச்சருக்கு போனை போட்டு அந்த பையன் ஸ்கூலுக்கு வரான்னு சொல்லி கேட்கறாங்க. உடனே அந்த டீச்சரும் அந்த பையனை அந்த பொண்ணோட அண்ணன் அடிச்சுட்டான், அதனால அந்த பையனுக்கு காயமாச்சு வீட்டுல தான் இருப்பான்னு சொல்லிடுறாங்க. இதுல கோமா வர அந்த போலீஸ்காரர் உடனே அந்த டீச்சரை பார்த்து இதை முதல்ல சொல்ல மாட்டீங்கன்னு சொல்லி அவங்கள திட்ட ஆரம்பிச்சிடறாரு. திட்டிட்டு நேரம் அந்த அண்ணங்காரனோட வீட்டுக்கு போய் பாக்குறாரு. அங்க போய் பார்த்தாச்சுன்னா அந்த பொண்ணு கையில பேண்டேட பாக்குறாரு. இந்த அளவுக்கு மோசமா அடிச்சிருக்கானா அவனை எங்கன்னு சொல்லி கேட்க அவன் வந்து 10 நாள் ஆச்சியா இன்னும் ஆளை காணும்னு சொல்றாங்க. உடனே அவன் வந்தான்னா என்ன ஸ்டேஷன்ல வந்து பார்க்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாரு. அதுல இருந்து அந்த அண்ணங்காரனை தேடியலாரு. எல்லாத்தையுமே விசாரிக்கிறாரு. அப்பதான் ஒருத்தர் இந்த பர்ஸ் இந்த கணத்துக்கிட்ட கடைன்னு சொல்லி கொண்டு கொடுக்குறாரு. பார்த்தா அது அந்த அண்ணங்காரனோட பர்ஸ்னு தெரிஞ்சுக்கிறாரு. உடனே அந்த பர்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி பாக்குற. அப்பதான் ஒரு பாரோட பில் இருக்கிறத பார்த்து அந்த பாருக்கு போய் பாக்குறாங்க. அந்த பார்ல உள்ள சிசிடிவியை பார்த்தாச்சுன்னா இவன் வெளியில வரும்போது ஒரு கவர் எடுத்துட்டு வரான். உடனே அந்த பாரோட முதலாளியை கூப்பிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஒரு உண்மை தெரிய வருது. பாரோட முதலாளி அவளோட சொந்தக்கார பொண்ணு கிட்ட 3 கோடி ரூபாய் பணம் வாங்கியிருப்பா. அந்த பணத்தை திருப்பி கேட்க வந்த பொண்ணு அடிச்சே கொலை பண்ணிருப்பா. அதனால அந்த பொண்ணோட பாடியை டிஸ்போஸ் பண்றதுக்கு அந்த அன்னைக்காரன் வந்திருப்பான். வந்தவன் அந்த பொண்ணோட பாடியை 7 கவர்ல போட்டு ஒரு கவரா அந்த கிணத்துல கொண்டு போட்டிருப்பான். கவரை கொண்டு போகும்போது அந்த காதலை வச்ச பொரியல மட்டி அந்த கிணத்துக்குள்ள விழுந்திருப்பான். கடைசியில இவரோட கடமையும் தவறாம அந்த பையனோட படிப்பும் கேடாம பாத்துக்கிறாரு.